I don't care. ஆரம்பிச்சிட்டேனா தொல்லை இனிமே தாங்க முடியாப்பா. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. என்ன பாச்சு? அட ஏன்டா இந்த நோன்பு வந்தாலே சைத்தானா தொல்லை தாங்க முடியல. ஏன் என்ன செய்வாங்க? பொறுத்து இருந்து பாரு, என்ன தெரியும் மாதிரியே சொல்லுவாங்க, நோம்பால மாதிரியே நோன்பு மாதிரியே வைப்பாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. நைட்டானா கூத்தடிப்பாங்க, தொழு விட மாட்டாங்க. சகர் வசூல போடுறான், பெருநா முடிஞ்சானே டூரா போட்டுருவான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என் மச்சான் ராமத்துல பேரை போடுறான். நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அந்த அக்கு இருக்கான், அவன் பேரை போடுறான், வசூல் பண்ணிடுவான். அன்பேண்டா. சரி வாங்க இப்ப போய் வசூல் பண்ணிட்டு வந்துருவோம். மச்சான் ஆடா வந்துருச்சு. அதுக்கு என்ன இப்ப? நோம்பாளிக்கு சகர் சாப்பாடு 10,000 ரூபாய் தாங்க. 10,000 ரூபாவா? இல்ல நார பயலுலா கொடுக்க வரதே 100 ரூபா கொடுத்துட்டு மாசம் ஃபுல்லா சோறு தின்ப. அம்மா இல்லையா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இந்தாப்பா 10,000 கொடுப்பா. பெரிய சோழ பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. என்னடா அவன் மச்சான் 100 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபாய் போட சொல்றான். சரி வா, இதாச்சும் கிடைச்சிச்சு. நண்பா நோன்பு வந்துருச்சு, நோம்பாளிகளுக்கு சகல் சோறு ஆக்கி போடுறோம். ஒரு 5,000 ரூபாய் போடு. வந்துடுறாங்க, நோம்பு வந்துட்டா போதும், நோட்டை தூக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடிப்போ. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். என்னடா அவன் நண்பன் 100 ரூபா தான் கொடுத்துருக்கான். சரி வா போவோம். வசூல் கம்மியா தான் இருக்கு, சகர் சோறாக்கி போடணும். சகர் சோற ஆக்கி போடுறோம், யூடியூப் காரனா கூப்பிடுறோம். அந்த வீடியோல நம்ம ஜிபே நம்பரை கொடுக்குறோம். வசூல போடுறோம், என்ஜாய் பண்றோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஹலோ மக்களே, நான் தான் உங்க யூடியூப் சேனல் இப்ராஹிம் வந்திருக்கேன். ஒவ்வொரு வருஷத்துலயும் ரம்ஜான் நோம்பாளிகளுக்கு சகர் சோறாக்கி நோம்பாளிகளுக்குன்னே நன்மையை அடைந்து கொள்ள ரொம்ப சிரமப்பட்டு வேலை செய்யறாங்க. நீங்களும் நன்மையை பெறணுமா? உங்களோட ஜிபே நம்பர் தரேன், பணத்தை அதுல அனுப்புங்க, நீங்களும் நன்மை அடைங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வீடியோ எல்லாருக்கும் அதிகமா ஷேர் பண்ணி விடுங்க, உங்க டொனேஷன் அள்ளி கொடுங்க. ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி என்பது கடமை, அது சடங்கல்ல. என்றைக்கு இந்த நோன்பை நாம் ஒரு கடமையாக நினைக்கிறோமோ அன்றைக்கு நம்மிலிருந்து நிறைய மாற்றங்களை நாம் காணலாம். நோன்பு குறித்து அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி இந்த நோன்பை நான் கடமையாக ஆக்கினேனோ அதே போல உங்கள் மீதும் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன். எதற்கு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்கு இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ என்றைக்கு நாம் இதை கடமை உணர்வோடு நோக்கிறோமோ, இந்த ரமலானை நாம் கடக்கிறோமோ, நம்மிலிருந்து நிறைய மாற்றங்களை காணலாம். என்றைக்கு இதை நாம் சடங்காக நினைக்கிறோமோ எந்த விதமான மாற்றத்தை நம்மால் காணவே முடியாது. இன்றைக்கு இதை சடங்காக நினைக்கிறார்கள் என்னவோ தெரியவில்லை. அதனால் தான் ரமலானுடைய காலங்கள் வந்தாலே அதை ஒரு கேளிக்கை நிறைந்த நாட்களாக இன்றைக்கு அதை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய வாலிபர்களை பார்த்தால் ரமலானுடைய காலங்களில் நோன்பு வைப்பதில்லை, நல்லறங்கள் செய்வதில்லை, தொழுகையில் ஈடுபடுவதில்லை. இரவு நேரங்கள் வந்தாலே போதும் கேளிக்கைகள் என்ன செய்கிறார்கள்? காலத்தை கழிக்கிறார்கள். இரவு முழுவதும் தூங்குவதே இல்லை. ரமலானுடைய காலம் குறித்து நபியர்கள் பேசும் பொழுது, யார் ரமலானுடைய காலங்களில் கால்களுக்கு ஈமானோடு நின்று வணங்குகிறார்கள், நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ரமலானுடைய காலங்கள் வந்த நேரத்திலும் கூட அடைந்த நிறைய நண்பர்கள் கூட நோன்பு நோக்கதில்லை, நல்ல அமல்களும் செய்வதில்லை, அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பும் கேட்கறதில்லை. மாறாக நிறைய சாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகிவிட்டது. ரமலானுடைய காலங்கள் வந்தாலே நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா வகையான கட்டுப்பாடுகள், அதிலும் குறிப்பாக உணவு ரீதியான ஒரு கட்டுப்பாடு. ஆனால் இன்னைக்கு ரமலானுடைய காலங்கள் வந்தால் அது ஏதோ ஒரு உணவு திருவிழாவை போல் அந்த சகருடைய உணவை இன்றைக்கு காட்சிப்படுத்தக்கூடிய மிக அவலமான ஒரு சூழல். சகருடைய உணவை ஒரு உணவு திருவிழாவை போல நிறைய நபர்கள் அதை வைத்துக் கொண்டு வசூல் வேட்டையாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. அதை என்ன செய்யறாங்க சொன்னா, நாங்க நோம்பாளிகளுக்கு சோறாக்கி போறோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொன்னா, ஊராக நிறைய நபர்கள் இன்னைக்கு கிளம்பியிருக்கிறாங்க. அதை வைத்து மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை நடத்தப்பட்டு அதை வைத்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. அன்பிற்குரிய மிகப்பெரிய ஆபத்து. நாம் நல்ல அமல்கள் செய்வதற்கு நாம் என்ன செய்யணும் சொன்னா, ஆசைப்படணும். நல்ல ரமலானுடைய காலங்களை பயனுள்ளதாக கழிப்பதற்கு நாம் முயற்சிக்கணும். அதை விட்டு நாம் ஷைத்தானுக்கு இடமளித்து விடக்கூடாது.